இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன நான் இவ்ளோ கோவமா பேசிட்டு இருக்கேன், நீ என்னடா கூலா சிரிச்சுக்கிட்டு இருக்க? எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் ஆகல மாமா. இதெல்லாம் சின்ன சின்ன காயம் தான். அதுக்கு போய் நீங்க ரொம்ப ஓவரா சொல்லிட்டு இருக்கீங்க. என்னது? நான் இவ்ளோ ஃப்ரஸ்ட்ரேட்டடா பேசிட்டு இருக்கேன், உனக்கு ஓவரா பண்ற மாதிரி தெரியுதா? நான் உனக்கு ஆர்டர் பாஸ் பண்றேன், அதுக்கு நீ பதில் பேசாம ஃபாலோ பண்ணணும். லக்ஷ்மி, என்னாச்சு? எதுக்கு நீ இப்ப அழற? ஒண்ணும் இல்ல மாமா, உங்களை பார்க்கும் போது எனக்கு என் தாத்தா ஞாபகம் தான் வருது. இப்ப உங்க தாத்தா வேணா உங்க கூட இல்லாம இருக்கலாம், ஆனா அவரோட அந்த அன்பை செலுத்துறதுக்கு இப்ப நாங்க எல்லாரும் இருக்கோம். அந்த விஷயத்தை நீங்க எப்பவும் மறந்துடாதீங்க, சரியா? சரிங்க பாட்டி. டேய் விவேக், உனக்கு என்னாச்சு? என்னமோ தெரியல பாட்டி, அண்ணியும் ஜானும் அப்படி அலறத பார்த்து எனக்கு என்ன அறியாமலே கண்ணுல இருந்து தண்ணி வந்துருச்சு. அட குறும்புக்காரா, உனக்குள்ள இப்படி ஒரு ஆங்கிள் வேற இருக்கா? என்ன பாட்டி, என்ன சின்ன வயசுல இருந்தே பாத்துட்டு இருக்கல, ஏன் உனக்கு தெரியாதா? தெரியும்டா, உனக்கு வயசுதான் அதிகமா இருக்கு, அந்த வயசோட சேர்ந்து குறும்பும் அதிகமாயிடுச்சு. ஆனா மனசு மட்டும் இன்னும் பச்சை குழந்தை மாதிரி அப்படியே இருக்கு. வாடா, உன்னையும் கொஞ்ச நேரம் கொஞ்சம் வா. ஏன் சொல்றேன்னா, அந்த இதயத்துல இப்போ எனக்கு பதிலா வேற ஒருத்தி இருக்கான்றதுனால. எனக்கு தெரியும் மித்ரா, ஏன் கூட ஸ்பெண்ட் பண்ண ஒவ்வொரு நொடியையும் நீ ஒரேடியா மறந்து போயிட்ட. ஏன் சொல்றேன்னா, இப்போ அந்த லக்ஷ்மியோட உனக்கு ஒரு புது காதல் மலர்ந்திருக்கு. மனிஷா, will you please stop it? நான் ஏன் நிறுத்தணும் மித்ரா? நான் எதுக்காக நிறுத்தணும்? நீ செஞ்சிட்டு இருக்க தப்புகளை நான் சுட்டி காட்டிட்டு இருந்தா அது உனக்கு முள்ள மாதிரி குத்துதுல. நீ செஞ்ச துரோகத்தை நான் வேதனையோட சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுவும் இதயத்துல கடப்பார வச்சு குத்துற மாதிரி இருக்குல்ல. மனிஷா, ப்ளீஸ் என்ன நம்பு. உன்னை நான் என் வாழ்க்கை முழுக்க காதலிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். I love you, I love you, I love you. அப்படியா? சரி, நீ என்ன உண்மையிலேயே அவ்வளவு டீப்பா லவ் பண்றனா? கிஸ் மீ மித்ரா. பாத்தியா மித்ரா, இப்பவே ப்ரூவ் ஆயிடுச்சு உன்னோட காதல் உண்மை இல்லைன்னு. நீ சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் போய் தானே. இப்ப உனக்கு வேற எப்படி நிரூபிச்சு காட்டுறது? எந்த ஒரு மனைவியா இருந்தாலும் ஆசைப்படுறது ஒண்ணுதான், தன்னோட புருஷன் அன்பு எப்பவும் தனக்கு மட்டும்தான் கிடைக்கணும்னு நினைப்பான். இன்னொரு பொண்ண எப்பவும் ஏறு எடுத்து கூட பார்க்க கூடாதுன்னு ஆசைப்படுவா. நான் உயிரோட இருக்க வரைக்கும் அந்த ஆசையை மட்டும் நிறைவேற்றினா போதும், எனக்கு வேற எதுவும் தேவையில்லை. இங்க பாரு, இது உன்னோட வாழ்க்கை. உன்னோட வாழ்க்கையை நீ தான் காப்பாத்திக்கணும். காப்பாத்துறதுக்காக ஒவ்வொரு வாட்டியும் யாராவது உனக்காக வர மாட்டாங்க. இப்ப எதுக்கு இவ்ளோ கோவப்படுறீங்க? கோவம் வராதா? நீ இந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸா இருந்தா எப்படி? உன்னை நீ கவனமா பாத்துக்க முடியாத அளவுக்கு மைண்ட் ஆஃப்ல இருந்தா எப்படி? இன்னும் நீ சின்ன குழந்தை நினைச்சிட்டு இருக்கியா?
இவ்வளோ வயசாயிருக்கு, உன்னை நீ பாத்துக்கிறதுக்கு உனக்கு தெரியலன்னா எப்படி? ஏதோ பதட்டத்துல அப்படி நடந்துருச்சுங்க. நம்ம தெரிஞ்சே இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டோம்ல. ஆமா லக்ஷ்மி, எதிர்பாராம தான் ஒவ்வொரு ஆபத்துகளும் வரும். அதுல இருந்து விலகி இருக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. இந்த மாதிரி கேர்லெஸ்ஸா இருக்கிறத குறை. உன் விஷயத்துல நீ கவனமா இருக்கிறத கொஞ்சம் பாரு. உன்னை பத்தி நீ யோசிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். மத்தவங்கள பத்தி யோசிச்சுக்கிட்டு கண்ட கண்ட பிரச்சனையெல்லாம் உன் தலைமையில கொண்டு வந்து வச்சுக்காத. உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். முதல்ல அது என்னன்னு சொல்லு. என் மனசுல என்ன இருக்க போகுது? ஒன்னும் இல்ல. என்ன விரும்புறது இப்ப வரைக்கும் இருந்த நினைப்பெல்லாம் மாறி இருக்கு. இந்த மாதிரி ஏதாவது சொல்லு. உன் மனசுல ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு எனக்கு தோணுது. அந்த மாற்றம் என்னன்னு சொல்றியா? என்ன அப்படி பாக்குற? நான் என்ன சீரியஸா கேட்டேன்னு நினைச்சியா? எப்பா சும்மா ஜோக் பண்ண. இப்போ ஓகேவா? என்னங்க? ஆ? நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கவா? கேளு. நீங்க எங்கேயோ இருக்க கோவத்தை இங்க வந்து காட்டினத புரிஞ்சுக்க முடியுது. அந்த கோவம் எங்க இருந்து வந்தது? யாராலையோ உங்க மனசு ரொம்ப கஷ்டப்படுதுன்னு எனக்கு புரியுது. யாருனால உங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டம்? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல லக்ஷ்மி. எதுவும் இல்லைன்னு சொல்ற அந்த வார்த்தைக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. சொல்லுங்க, உங்களை எந்த அளவுக்கு பாதிச்சவங்க யாரு? உங்க மனசை எந்த அளவுக்கு கஷ்டப்படுறதுக்கான காரணம் யாரு?